லைன் பத்தாததுனால அப்படி போட்டிருக்கேன். ஆன் பண்ணிட்டீங்களா மெயினு? அது ஆன் பண்ணிட்டீங்களா சுவிட்சு? இப்போ வந்து எல்லா சுவிட்சுமே ஆன் பண்ணு. மேலே ஆன் பண்ணிட்டீங்களா? வெயிட் பண்ணு, இங்கே வாங்க, சிலிண்டர் ஆண்ட வாங்க. சிலிண்டர் ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டீங்களா சிலிண்டரு? இப்போ அங்கே போங்க, ஜீரோவில் வைங்க. முதல்ல ஜீரோவில், எல்லாமே ஜீரோவில் வச்சிட்டிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு 50 வைங்க. 50 வச்சிட்டிங்களா? 50 இப்போது அந்த ஈட்டு இருக்கு, அந்த 50 ஈட்டு இருக்கு, ஓகேவா? இப்போ 100 வைங்க. 100 வச்சிட்டிங்க. வெயிட் பண்ணு. 100 ஆன் ஆயிடுச்சு. ப்ளூ கலர் டைமரு நம்ம எதுவுமே செட்டிங் பண்ணல ஒன்றும். 100ல் ஆன் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், 100ல் ப்ளூ கலர் லைட் எரியுது, ஓகேவா? இப்போ 150 ஏற்றுங்க. 150 வச்சிட்டிங்களா? 150 கட் ஆஃப் ஆனோடனே ரீஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரீ ஹீட்டுக்கு டைமிங் செட் பண்ணல. 150ல் வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வெயிட் பண்ணுங்கள். 150 வந்த உடனே அந்த இது ஆஃப் ஆகிடும். 2 லைட்டும் ரெட் ஏரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இப்போ வந்து 150 வந்துச்சுன்னா கீழே வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கள், கீழே இருக்குல்ல 145 வந்துச்சு. 150 வந்துச்சு. இப்போ கீழே இருக்கிறது வந்து ஹீட் ரெடியாக இருக்குது, ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறது 150 வந்த உடனே நீங்கள் வந்து உள்ளே போட்டுடணும் மெட்டீரியல். பப்ஸு, கேக்கு, ப்ரெட்டு, என்ன மாவு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா பேட்டர்ன், அது உள்ளே போட்டுடணும். போட்டுட்டு நீங்கள் என்ன நிமிஷம், 15 நிமிஷமா? 15 நிமிஷம் அந்த டைமர் செட் பண்ணிங்க. ஆமாம், அந்த டைமர் வந்து ஆன் பண்ணுங்க. டைமர் ஆன் பண்ணுங்க சொல்கிறேன். அது ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாம் இப்போ வந்து ஸ்டோரேஜ் உள்ளே போட்டுடணும். ஸ்டோரேஜ் பண்ணி உள்ளே போட்டுட்டு இப்போ டைமிங் 15